திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல பட்டு சால்வை என கூறி பாலியஸ்டர் சால்வை வழங்கப்பட்டதா மிகப்பெரிய ஒரு புகார் இப்போ எழுந்திருக்கு. 2015 ஆண்டு முதல் 25 ஆண்டு வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல வழங்கப்பட்ட பல போலி பட்டு துப்பட்டாக்களை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டறிந்திருக்காங்க. இந்த மோசடியால தேவஸ்தானத்திற்கு 54 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதா கூறப்படுது. ஒரு ஒப்பந்ததாரர் தொடர்ந்து 100% பாலியஸ்டர் சால்வைகளை தூய மல்பரி பட்டு பொருள் என அதற்கான பில்லை கொடுத்து மிகப்பெரிய மோசடியை செய்துள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கிய நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சால்வைகளுக்கு பதிலாக ஒப்பந்ததாரர் மலிவான பாலியஸ்டர் துணியை கொடுத்திருக்கிறார். வேத சிர்வசனம் போன்ற கோயில் சடங்குகள்ல இந்த சால்வைகள் பயன்படுத்தப்படுவதா சொல்லப்படுது. இந்த முறைகேடுகள் 10 வருட கால பகுதியில் நடந்ததா மதிப்பிடப்பட்டிருக்கு. இதன் காரணமா கோயில் அறக்கட்டளைக்கு 54 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதா மதிப்பிடப்பட்டிருக்கு. சுமார் 350 ரூபாய் விலை உள்ள ஒரு சால்வைக்கு 1300 ரூபாய் பில் செய்யப்பட்டிருக்கு. இந்த சால்வைகளின் மாதிரிகள் அறிவியல் பகுப்பாய்விற்காக 2 ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் உள்ள ஒன்றும் அடங்குது. 2 சோதனைகளையும் அந்த பொருள் பாலியஸ்டர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது டெண்டர் விவர குறிப்புகளை தெளிவாக மீறிய ஒரு குற்ற செயல் என சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு துணி விநியோகம் செய்ததுல பெரும் பகுதி ஒரே நிறுவனமும் அதனுடைய சகோதர நிறுவனங்களும் பொறுப்பேற்றதா கூறப்படுது. கோவில் சம்பந்தப்பட்ட புனிதமான விஷயங்கள்ல இப்படி மோசமான செயல்களை செய்யக்கூடிய நபர்களை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பல மக்களுடைய நம்பிக்கைகளை இவர்கள் உடைத்தெறியும் விதமா இப்படிப்பட்ட மோசடிகளை செய்றாங்க. இவர்களை கண்டுபிடித்து நிச்சயமா இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது எல்லா பக்தர்களுடைய வேண்டுகோளும்.